பங்குனி உத்திர நாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வழிபடலாம். அன்றைக்கு ஃபுல்லா கந்த சஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் போன்ற நூல்களை படித்துக் கொண்டு இருக்கலாம். வேலையில் இருக்கிறவங்க ஓம் சரவண பவ மந்திரத்தை நாள் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கலாம். இதனால நம்ம மனதில் அன்றைக்கு ஃபுல்லா இறைவனையை நினைத்து கொண்டு இருப்போம். உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. நீங்க நினைத்தது எல்லாம் கண்டிப்பா சீக்கிரமாகவே நடக்கும். மகாலட்சுமி விரதம் இருந்து நாராயணனோட மார்பில் இடம் பிடித்ததும் இந்த நாளில்தான். அதோட பிரம்மதேவன் சிவனிடம் தவம் இருந்து சரஸ்வதி தேவியை தன்னுடன் ஆக்கி குடி போக செய்ததும் இந்த நாளில்தான். அது மட்டும் இல்லாமல் ராமபிரான் சீதாதேவியை திருமணம் செய்து கொண்டதும் அவரோட 3 சகோதரர்களுக்கும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் திருமணம் நடந்திருக்கு. ஒரு ஆண் 27 பெண்களை இந்த பங்குனி உத்திரத்தில் தான் திருமணம் செய்து கொண்டாரு. அவர் யாருன்னா நம்ம சந்திரதேவன் தாங்க. இப்படி எல்லா கடவுள்களும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் திருமணம் செய்திருக்காங்க. திருமணம் ஆகாத